வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதிய தென்றல் அப்படிங்கிற ஒரு இதழில் நான் எழுதியிருந்த ஒரு முக்கியமான கட்டுரையை பற்றி தான். புதிய தென்றல் அப்படிங்கிற இந்த இதழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் வெளியாகக்கூடிய ஒரு இதழ். கடந்த சுமார் 18 வருடங்களாக இந்த இதழ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் மருத்துவர் ராஜேந்திரன் என்பவர் ஆவார். அதன் பிறகு இதனுடைய இணை ஆசிரியர் மற்றும் வடிவமைப்பு பணிகளை திரு ஹரிஹரசுதன், முனைவர் ஹரிஹரசுதன் அவர்கள் கவனித்து வருகிறார். அனலி அப்படிங்கிற ஒரு தமிழ் சார்ந்த அமைப்பை நடத்தி வரக்கூடியவர். சில ஆய்வு இதழ்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு மதிப்புமிக்க ஒரு நபர். அவருடைய வழிகாட்டுதல் படிதான் நானும் இந்த இதழில் எழுத ஆரம்பித்தேன். இந்த இதழில் பலவிதமான கட்டுரைகள் வெளியாகும். வாக்கு என்பது வாழ்வாதாரம், தமிழகத்தின் தேவை என்ன அப்படின்னு ஆசிரியர் ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறார். ஒரு பரந்துபட்ட அரசியல் பார்வை இந்த இதழில் வெளிப்படுகிறது. வர்மக்கலை பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் கொஞ்சம் பயன்படும். அதுக்கப்புறமா தூக்கமின்மை பிரச்சனை, நரம்பியல் சார்ந்த விஷயங்கள், சட்டத்தை தெரிந்து கொள்வோம். இடையில கொஞ்சம் கவிதைகள் எல்லாம் கூட இருக்கும் இந்த இதழில். கல்வியின் வரலாறும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு சில புத்தகங்களை பற்றிய செய்திகள், இது எல்லாமே இருக்கிறது. இந்த இதழினுடைய விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். மாதந்தோறும் 5ஆம் திகதி வாக்கில் இந்த இதழ் வந்து வெளியாகிறது. இப்போதைக்கு பெரும்பாலும் கடைகளில் இந்த இதழ் கிடைப்பது கிடையாது. ஒரு 3000 முதல் 4000 பிரதிகள் வெளியாகிறது. இந்த இதழுக்காக நான் கடந்த சில மாதங்களாக எழுதி வருகிறேன். நல்ல ஒரு மதிப்புமிக்க இதழ் தான். ஒரு குவாலிட்டி ரீடிங்க்கு ஏற்ற ஒரு இதழ். இந்த இதழுக்காக இந்த தடவை நான் கொடுத்திருக்கக்கூடிய கட்டுரை, அதை பற்றி தான் பேச போறோம். விக்கிபீடியாவில் அயராது செயலாற்றும் தமிழ் எழுத்தாளர். இந்த கட்டுரை தமிழ் அறிவியல் எழுத்தாளர் திருமிகு ஏற்காடு இளங்கோ அவர்களை பற்றியது. ஏற்காடு இளங்கோ அவர்கள் தமிழில் 120க்கும் அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 120க்கும் மேற்பட்ட அனைத்து புத்தகங்களுமே தூய்மையான அறிவியலை பேசக்கூடியது. சுவாரஸ்யமான பல புத்தகங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதிசய தாவரங்கள், அல்பினோ விலங்குகள், தாவரங்கள், பரோட்டான் கூட ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். காய்ச்சலை பற்றி எழுதியிருக்கிறார். கொரோனாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். உலக அதிசயங்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அறிவியல் பூர்வமான உலக அதிசயங்கள் பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். மேரி கியூரி, மரியா மாண்டிசேரி போன்ற பல பெண் சாதனையாளர்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். கைகளே இல்லாமல் விமானம் ஓட்டிய பெண்மணி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி 120 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தமிழில் ஒரு மதிப்புமிக்க எழுத்தாளர். நான் ஒரு எழுத்தாளராக வருவதற்கும் எனக்கு பல வழிகாட்டுதல்களை வழங்கிய ஒரு பண்புமிக்க மனிதர். அவரை பற்றி இந்த இதழில் ஒரு கட்டுரை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு எழுத்தாளர், அதையும் கடந்து அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பலரும் விக்கிபீடியாவை பயன்படுத்துகிறோம். விக்கிபீடியா தரவுகளை பெறுவதற்கான ஒரு ஆகச் சிறந்த தளம். இந்த இதழில் கூட விக்கிபீடியா 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. விக்கிபீடியாவுக்காக பங்களிப்பவர்கள் பற்றி கணியம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் தளத்துல நானும் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கு பாராட்டுதல்களை வழங்கி இருக்கிறேன். சில பேரை நான் இன்டர்வியூ கூட எடுத்திருக்கிறேன். விக்கிபீடியாவுக்காக பணியாற்றவங்களுக்கு பெருசா நிதி உதவி எதுவுமே வழங்கப்படுவது கிடையாது. இருந்தாலும் சமூக நோக்கத்துக்காக பலரும் இதில் பங்களித்து வருகிறார்கள். அதுல விக்கி மீடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மீடியா கான்டென்ட் ரிலேட்டடானது. இதில் நீங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இணைக்க முடியும். இந்த விக்கிபீடியாவில் புகைப்படங்கள் இணைக்கிறது அப்படின்னா இதனால எந்தவித வருமானமும் கிடையாது. நீங்கள் இணைக்கக்கூடிய புகைப்படம் இன்னொருவருக்கு பயன்படும், அவ்வளவுதான் விஷயம். இந்த கான்செப்ட்ல சிலர் புகைப்படங்களை இணைக்கிறாங்க. 1-2 புகைப்படங்களை இணைப்பார்கள், அதோடு விட்டு விடுவார்கள். அதிகபட்சம் 100 புகைப்படங்கள் இணைப்பாங்க.
ஆனால் இதிலும் தேர்ந்தெடுத்து புகைப்படங்கள் இணைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உதாரணமாக ஒரு மாவட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு தாவரத்தை புகைப்படம் எடுத்து விக்கிபீடியாவில் இணைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியம். இதே இது நீங்க ஷட்டர்ஸ்டாக் போன்ற இணையதளங்களுக்கு இந்த புகைப்படங்களை விற்றால் $10 $20 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு டவுன்லோடுக்கும். ஆனால் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் ஆயிரக்கணக்கான தாவரங்களை புகைப்படம் எடுத்து அதனுடைய ஸ்பீசிஸை ஐடென்டிஃபை பண்ணி சில புகைப்படங்கள்லாம் இணையத்தில் மொத்தமே 10 புகைப்படங்கள் தான் இருக்கிறது ஒரு தாவரத்தை பற்றி 5 முதல் 10 புகைப்படம் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படமாக இவருடைய புகைப்படம் இருக்கும். அவர் வாழக்கூடிய ஏற்காடு பகுதியை ஆவணப்படுத்தியதிலும் ஒரு முக்கியமான நபர். தற்போது வரை விக்கிபீடியாவில் 24,500 சுமார் அந்த அளவுக்கு புகைப்படங்கள் இணைச்சிட்டேன். 24,500 புகைப்படங்கள் இணைச்சிட்டேன். ஒரு புகைப்படத்தை இணைப்பதற்கு எனக்கு ஒரு போட்டோ ஆட் பண்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு கடந்த முறை பேசும்போது சொல்லியிருந்தார். அப்பொழுது 25,000 புகைப்படங்கள் வரை இணைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த செலவில் தாவரங்கள், செடிகள், விலங்குகள், வரலாற்று சின்னங்களை தேடி சென்று புகைப்படம் எடுத்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவதற்கு நான் அவரிடம் கூட சொல்லவில்லை. ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் எழுதக்கூடிய ஒருவருக்கு நாம் வழங்கக்கூடிய ஒரு சிறிய பாராட்டுதல் தான் இதெல்லாம். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் பொதுநலமாக இயங்காது அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. எல்லாருமே தங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு. ஆனால் இணையத்தில் பொதுநலமாக 25,000 புகைப்படங்களை இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிக் டேட்டா. நாளைக்கு ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் வளர வளர இவர் கொடுத்த புகைப்படங்கள் அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இணையத்தில் பல தரவுகளை இவர் கொடுத்திருக்கார். இதையும் தாண்டி இணையத்துல 40 புத்தகங்களை இலவசமாக வெளியிட்டிருக்கிறார். இவருடைய 40 புத்தகங்களை நீங்கள் இலவசமாக படிக்க முடியும். 1 2 ஏதோ 5 பக்கம் 10 பக்கம் கொண்டதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் சில புத்தகங்கள் 100 150 பக்கங்கள் வரை இருக்கும். ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் இவருடைய பெரும்பாலான புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. அந்த புத்தகங்கள் 10 லட்சத்துக்கும் அதிகமான வாசகர்களால் பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒரு நபர், எளிமையான ஒரு நபர், எளிமையாக பேசக்கூடியவர். வரக்கூடிய நாட்கள்ல இதே யூடியூப் சேனல்ல சார் கூட காணொலி வழியா ஒரு இன்டர்வியூ நடத்தி அதையும் அப்லோட் பண்றேன். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இது போன்ற மனிதர்களையும் தெரிந்து கொள்வோம். நாமும் விக்கிபீடியா போன்ற தளங்களுக்காக பங்களிப்போம். உலகில் சமுதாய நலனுக்காக, உலக நலனுக்காக, உலக இணையத்தில் கூட உங்களால் பங்களிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து படியுங்கள். வாய்ப்பிருந்தால் இந்த புதிய தென்றல் இதில் கூட வாங்கி படிக்க முடிஞ்சா படிங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான லைப்ரரிஸ்க்கு இதனுடைய காப்பி அனுப்பப்படுகிறது. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முக்கியமான நூலகத்தில் இதன் காப்பி இருந்தால் எடுத்து படிச்சு பாருங்க. பக்கம் எண் 41 என்னுடைய கட்டுரை வெளியாக இருக்கிறது. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். Until then, this is Sri Kalishwarar signing off.